கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே கிருபை பாராட்டியிருக்கார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு உவமை, பேரபிள் ஸ்டடி. அந்த வகையில் இன்று கூட ஒரு விசேஷமான ஒரு உவமையை நாம் தியானிக்கலாம். தலைப்பு: புதிய வஸ்திரம், பழைய வஸ்திரம், புதிய திராட்சை ரசம், பழைய துருத்தி. புதிய வஸ்திரம், பழைய வஸ்திரம், புதிய திராட்சை ரசம், பழைய துருத்தி. இன்னைக்கு இந்த உவமையை நாம் பார்க்கலாம். இது 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 3 Gospel. அதில் முதலாவது பார்க்கலாம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16-17. The Gospel of Matthew, chapter 9, verse 16 and 17. ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்ததுண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போவும், ரசமும் சிந்தி போவும், துருத்திகளும் கெட்டு போவும். புது ரசத்தை புது துருத்திகள் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். இது மத்தேயுல இடம்பெற்றிருக்கிற வசனம். அப்படியே மார்க்ல கூட பார்க்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 21, 22. ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போவும், துருத்திகளும் கெட்டு போவும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். இது மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36-38. லூக்கா 5, 36, 38. அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியதும் பழையதும் கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் கிழிந்து போவும், துருத்திகளும் கெட்டு போவும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தர் இயேசு ஏதாவது ஒரு காஸ்பல்ல ஒரு உவமை பேசிட்டாலே அது ரொம்ப முக்கியத்தன்மை. ஆனால் இந்த உவமை 3 சுவிசேஷத்தில் பதிவு ஆயிருக்கின்றதுனாக்கா அதோடைய முக்கியம் மிக மிக அதிகம். அப்போ இதோடைய விளக்கம் என்னன்னு நம்ம பார்த்துட்டாக்கா, யாருமே புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு ஜாயின் பண்ண மாட்டாங்க. காரணம், புது துணி ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் பழைய துணி ரொம்ப நெழிஞ்சி நமுத்து இருக்கும். அப்போ ஒருவேளை புது துணி பழைய துணியோடு ஜாயின் பண்ணாக்கா புதிய துணியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பழைய துணி கிழிஞ்சு போயிடும். அப்போ ஒரு புது துணி பழைய துண்டோடு இணைக்க முடியாது, இணைக்க மாட்டார்கள். அடுத்து அதே போல ஒரு புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றி வைக்க மாட்டாங்க. இதைத்தான் கர்த்தர் இயேசு சொல்லிட்ட உவமை. அப்போ இந்த காரணத்தில் இதை பேசிட்டாரு கர்த்தர் இயேசு. இதோடைய விளக்கம் என்னன்னாக்கா, ஒரு புதிய விஷயத்தோடு பழைய விஷயத்தை சேர்த்து வைப்பது கஷ்டம்.
ஒருவேளை அப்படி செய்து வைத்தால் பழையது புதியதை வீணாக்கிவிடும், அல்லது கீழ்ச்சி போட்டுடும், அல்லது நாசனமாயிடும். ரொம்ப முக்கியமான காரணம், பழசையும் புதுசையும் சேர்த்து வைக்க கூடாது. இதுதான் ரொம்ப எளிமையா கர்த்தர் இயேசு பேசிட்டார் இந்த உவமையில. முதல்ல ஒரு புது துணி பழைய துணியோடு இணைக்க கூடாது, இது நமக்கு தெரியும். காரணம், பழைய துணி ரொம்ப நேஞ்சி இருக்கும், நமுத்து இருக்கும், அது கிழிஞ்சிடும். அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு புது திராட்சை ரசம் பழைய துருத்தியோட ஊத்தி வைக்க கூடாது. இது என்ன அப்படின்னு பார்க்கறதாக்க, பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்க ஒரு புது திராட்சை ரசத்தை எடுத்து அந்த ஒரு துருத்தி, அனிமல் ஸ்கின், விலங்கினுடைய தோல், அதுல ஊத்தி வைப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்பு அந்த திராட்சை ரசம் பெருகும், புளிப்பாயிடும், ஃபர்மெண்டேஷன் ஆயிடும். அப்போ அந்த துருத்தி, அதாவது அந்த விலங்கினுடைய தோல் கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். இது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த துருத்தி எக்ஸ்பேண்ட் ஆன பின்பு அது அப்படியே விரிந்தே இருக்கும், திரும்ப கண்ட்ராஸ்ட் ஆகாது. அதன் கூட இந்த திராட்சை ரசம் கூட அதில் தங்கி இருக்கும். இப்போ அந்த திராட்சை ரசம் எடுத்து பயன்படுத்தலாம். இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷன். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அந்த விரித்த துருத்தில புது திராட்சை ரசம் ஊற்றினா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். இட்லி மாவு என்ன ஆயிடும்னாக்கா, புளித்த பிறகு அப்படியே உபரி ஆயிடும். அகெயின் இந்த திராட்சை ரசம் கூட விரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த துருத்தி, பழைய துருத்தி கெப்பாசிட்டி தாங்க முடியாம வெடிக்க ஆரம்பிச்சிடும். இட் வில் ஸ்டார்ட் பர்ஸ்ட். அப்போ அந்த திராட்சை ரசம் எல்லாம் கீழே சிந்திவிடும். இதைத்தான் கர்த்தர் இயேசு உவமையா பேசிட்டார். மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 5:36. அவர்களுக்கு ஒரு ஊமையும் சொன்னார். பாருங்க, இது ஒரு ஊமையா பேசிட்டாரு. ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். புதிய துணியை பழைய வஸ்திரத்தை இணைத்து தைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. பாத்தீங்களா, எந்த காரணத்துக்கும் புதுசோ பழுசோ என்ன ஆகாதுங்க, ஜாயின் ஆகாது சொல்லிட்டார். 37ஆம் வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்தி வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போவும், துருத்திகளும் கெட்டு போகும். பாத்தீங்களா, பழைய துருத்தில புதிய ரசம் போட்டாக்கா ஏற்கனவே பழைய துருத்தி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குது. அப்போ இது ஃபர்மெண்டேஷன் இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும் போதுல அந்த துருத்தியா என்ன ஆயிடும், கிழிஞ்சிடும், ரசம் சிந்திடும், வேஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டார். 38ஆம் வசனம். புது ரசத்தை புது துருத்திகள் வார்த்தி வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். பாத்தியா, புதுசு புதுசுல தான் வைக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ புதுசு புதிதாக இருக்கட்டும், பழசு பழையதாக இருக்கட்டும். இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்ட விஷயம். இப்போ எதற்கு இதை சொல்லணும்? இதோடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டெல்லிங் திஸ் parable அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்கா, இதே லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 33, கொஞ்சம் மேல கொஞ்சம் வாசிக்கலாம். லூக்கா 5:33. பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயரும் சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இப்ப இந்த ஓமையை பேசுறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். பாருங்க, இங்க இந்த இடத்துல ஸ்நானகனாத யோவான் ஸ்நானகன், இவர்கிட்ட சில சீஷர்கள் இருந்தாங்க. அதே சமயத்துல பரிசேயர்களும் இருந்தாங்க. பரிசேயர்கள்கிட்ட கூட ஒரு சில சீஷர்கள் இருந்தாங்க. அதே சமயத்துல கர்த்தர் இயேசு கிட்ட கூட ஒரு சில சீஷர்கள் இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னாக்கா, யோவான் சீஷர்கள், இவர்களுடைய சீஷர்கள் சில நாட்கள் உபவாசித்தார்கள். பரிசேயர்கள் கிட்ட கூட ஒரு சில சீஷர்கள் இருந்தாங்க, அவங்க கூட சில நாட்கள் உபவாசித்தார்கள்.
ஆனா கர்த்தர் இயேசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த 12 சீஷர்கள் உபவாசம் பண்ண மாட்டார்கள். மாறாக என்ன செய்தாங்கனாக்கா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னாக்கா, ஏன் கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள் உபவாசிக்க மாட்டார்கள்? இதுதான் கேள்வி. இதுக்குத்தான் கர்த்தர் இயேசு இந்த உவமையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ வாசிக்கலாம். லூக்கா 5:34. அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? பாத்தீங்களா, சொல்லிட்டாரு. மணவாளன் இருக்கும் போது எனக்கு மணவாளனுடைய தோழர் உபவாசிக்க வேண்டும் தேவையா அப்படின்னு கேட்கிறார். 35. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். மணவாளன் இருக்கிறாரு, அதனால உபவாசிக்க தேவையில்லை. ஒரு நாள் வரும், மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும், அப்போ அவங்க உபவாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 36 ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. அவர்களுக்கு ஒரு ஊமையும் சொன்னார். போதும். இந்த பாயிண்டை வச்சுதான் கர்த்தர் இயேசு ஒரு ஊமையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். எதற்கு இந்த ஊமையை பேச வேண்டும், எதற்கு இந்த ஊமையை பேச இருந்துச்சுனாக்கா, இப்போ ஒரு குரூப் கர்த்தர் இயேசு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேலையே இதுதான். எங்கெல்லாம் கர்த்தர் இயேசு போறாங்களோ பின்னாடியே போய் குற்றம் கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு குரூப் போய் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். என்ன சொல்றாங்கனாக்கா, அங்க பார், யோவானுடைய சீஷர்கள், ஜான் த பேப்டிஸ்ட், பரிசேயர்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறாங்க, ஏன் உங்க சீஷர்கள் உபவாசிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி போடுறான். அப்போ முதல்ல யோவானுடைய சீஷர்கள் ஏன் உபவாசித்தார்கள்னாக்கா, இவர்கள் அந்நாட்களிலே மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ மேசியாவை சந்திக்கணும்னாக்கா ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரிப்பெண்டன்ஸ் தேவை. அதுக்காக யோவானுடைய சீஷர்கள் இந்த காரணத்துக்காக உபவாசித்தார்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசணும்னாக்கா, மேசியாவை சந்திக்க அவருடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டார்கள், அல்லது மேசியாவை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்த நிலையில் காத்துக்கொள்வதற்காக யோவானுடைய சீஷர்கள் உபவாசித்தார்கள். இப்போ ஒரு ஜெனரல் கேள்வி என்னன்னாக்கா, ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் உபவாசம் செய்தாங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்நாட்களில் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புதல் காட்டுவதற்காகத்தான் உபவாசித்தார்கள். வாசிக்கலாம் வசனம். உதாரணத்துக்கு யோவேல் 2:12. யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் இருதயத்தை என்னிடத்தில் திருப்புங்கன்னாக்கா, ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் உபவாசம் செய்தாங்கன்னாக்கா, ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரிப்பெண்டன்ஸ்க்காக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இது ஒரு அடையாளமாக காட்டுவதற்கு அந்த உபவாசம் தேவைப்பட்டுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். உபவாசம். யோனா 3:4. யோனா 3:4. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். பாருங்க, யோனா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அந்த பட்டணத்துக்கு சொல்றார். இன்னும் 40 நாள் தான் இருக்குதுப்பா, உங்க பட்டணம் கவிழ்க்கப்படும் சொல்லிட்டார். அப்ப இந்த செய்தி கேட்டுனோன்னு அந்த நினைவு பட்டணத்தார் என்ன செய்தாங்கனாக்கா, அப்ப 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பாருங்க, அப்ப நினைவு பட்டணத்துல இருக்க ஜனங்க வந்துட்டு தேவனை விசுவாசிக்கிறதுக்காக உபவாசம் செய்தாங்க. இப்ப பொதுவா ஒரு கேள்வி என்னன்னாக்கா, யார் உபவாசிப்பார்கள்னாக்கா,
பெரியவங்க தான் வீட்டில் அப்பா அம்மா உபவாசிப்பாங்க. சின்ன குழந்தைங்க உபவாசிப்பாங்க இல்லை. காரணம் என்னன்னாக்கா அவங்க பசி தாங்க மாட்டாங்கன்னு. ஆனால் அன்னைக்கு நினைவு பட்டினத்தில் யாரெல்லாம் உபவாசித்தார்கள்னாக்கா தொடர்ந்து வாசிக்கலாம். உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டுடுத்தி கொண்டார்கள். பாத்தீங்களா? அப்போ இங்க சின்ன பசங்க கூட உபவாசிக்க தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்கு கூட யாரெல்லாம் உபவாசித்தார்கள்னாக்கா 6ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். பெரியவங்க உபவாசித்துட்டாங்க, சின்ன பசங்களும் உபவாசிக்க தொடங்கிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ராஜா கிங் அவரும் உபவாசிக்க தொடங்கிட்டாரு. அவரோட கூட இன்னும் யாரெல்லாம் உபவாசித்தாங்கன்னாக்கா 7ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். பாத்தீங்களா? அப்போ பெரியவர்கள், சின்ன பசங்க, ராஜா, மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் எல்லாமே உபவாசித்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இங்க பரிசேயர்கள் மற்றும் அவருடைய சீஷர்கள் அவர்கள் கூட எதற்காக உபவாசித்தார்கள்னாக்கா மேசியா வருவார் வந்து எதிர்பார்ப்பு, அதுக்காகத்தான் உபவாசித்தார்கள். அப்போ கர்த்தர் இயேசுடைய சீஷர்கள் ஏன் உபவாசிக்கலனாக்கா அவர்கள் கூடவே யார் இருக்கிறாங்க? மேசியா இருக்கிறார். மேசியா வந்தாச்சு, இனி உபவாசம் தேவையான உபவாசம் இருக்க அவசியம் இல்லை. இப்போ கேள்வி என்னன்னாக்கா, இப்போ சுவிசேஷ யுகத்துல நாம வேதமானவர்கள் இருக்கிற நாம இந்த காலகட்டத்தில் கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசன்னத்துல வாழ்கின்ற நாம் உபவாசிக்க வேண்டுமா வேண்டாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா பொதுவாகவே நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா உபவாசம் செய்ய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய கர்த்தர் மேசியா ராஜாதி ராஜாவாக அவர் வந்துட்டார். அதனால உபவாசம் செய்ய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, அன்னைக்கு யோவான் ஸ்நானகர் சீஷர்கள் உபவாசித்தார்கள், பரிசேயர்களுடைய சீஷர்கள் உபவாசித்தார்கள். இப்ப ஏன் நம்ம உபவாசிக்க கூடாதுன்றது தான் இன்னைக்கு நம்முடைய பாயிண்டா இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ யோவானுடைய சீஷர்கள் நல்லா கவனிங்க, யோவானுடைய சீஷர்கள் பரிசேயருடைய சீஷர்கள் உபவாசித்தார்கள். எந்த யுகத்துல? யூத யுகத்துல, ஜூயிஷ் ஏஜ்ல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க உபவாசித்தாங்க. ஆனா கர்த்தர் இயேசு வந்த பிறகு ஒரு யுகமே மாறுது. யூத யுகத்துல இருந்து சுவிசேஷ யுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு யுகம் மாறும்போது தேவனுடைய தெய்வீக திட்டம் மாறும், தேவனுடைய கட்டளைகள் மாறும், சத்தியம் மாறும். இதெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாருங்க, யூத யுகத்துல வாழ்ந்துட்ட தேவ ஜனங்கள் அவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டாச்சானாக்கா ஆமா, யூத யுகத்துல வாழ்ந்த முப்பிதாக்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு நம்முடைய முப்பிதாக்கள் சிம்சோன், தாவீது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதே சமயத்துல நாமும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம். ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதுல வித்தியாசம் இருக்குது. எப்படி சொல்லலாம்னாக்கா, முப்பிதாக்கள் யூத யுகத்துல ஜூயிஷ் ஏஜ்ல அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி சரீரத்தில் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு சிம்சோன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட சிம்சோன் எப்படி இருக்கிறார்னாக்கா வாசிக்கலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 14 verse 5, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது
இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய் வந்தது. 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையினால் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாத்தீங்களா? அப்போ சிம்சோன் அவருக்கு தேவனுடைய ஆவி வந்துச்சு. அவரு அந்த ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை உரிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டார். இது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்த ஆவி வந்திருந்தோன்னு அவருக்கு கிடைச்சிட்ட அந்த சரீரத்தில் கிடைச்சிட்ட ஒரு வல்லமை. அப்படியே நம்ம தாவீதை பார்க்கும்போது இவருக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும் போது அந்த சரீரத்தில் என்ன மாற்றுதல் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 Samuel chapter 17 verse 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. 35ஆம் வசனம். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாத்தீங்களா? அப்ப தாவீதுக்கு ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு கரடியை அடிக்கிறாரு, சிங்கத்தை அடிக்கிறார். அதே போல சரீரத்துல ஒரு சில மாற்றங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் நான் பேசுற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்கப்பட்டாச்சு. சிம்சோன் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவருக்கு வந்துச்சு பலம். He became very strong. ஆனால் இன்னும் நாம கூட பரிசுத்த ஆவி பெற்றிருக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு 10 kg வெயிட் என்னால தூக்க முடியாது. நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி வேற, அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி வேற. அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பரிசுத்த ஆவி யூத யுகத்தில், ஜூவிஷ் ஏஜ்ல. நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் பரிசுத்த ஆவி சுவிசேஷ யுகத்தில், காஸ்பல் ஏஜ்ல. அன்னைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி சரீரத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி இருதயத்தில் சுத்தம் செய்வதற்காக, ஹார்ட் கிளென்சிங். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் எப்படி வரும்னாக்கா யூசேஜ், அவன் மேல் பரிசுத்த ஆவி இறங்கினார், இப்படிதான் வரணும். உதாரணத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னாகமம் 24:2. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பாத்தீங்களா? இப்படிதான் வரும். இதெல்லாம் பழைய ஏற்பட்ட காலத்துல யூசேஜ். தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது, இறங்கினதுன்னு. அப்படியே வேதத்துல இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு புது சிருஷ்டி, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட விதம் வேதம் எப்படி சொல்லுது? நாம பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவி பைபிள் எப்படி நம்மள சொல்லுது, எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of Galatians chapter 4 verse 6. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாத்தீங்களா? அவங்களுக்கு பரிசுத்த ஆவி சரீரத்துல கொடுத்தார், பலம் அடைந்தார்கள். ஆனா நமக்கு பரிசுத்த ஆவி, குமாரனுடைய ஆவியை இருதயத்துல அனுப்பிச்சாரு. ஏன் நமக்கு இருதயத்துல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் a dispensational truth. யுகங்கள் குறிதான சத்தியத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப பழைய ஏற்பாட்டுல அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டார்கள், கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய வீரியம், அவங்களுடைய பலம் ரொம்ப வீரியமாயிடும். ஆனா இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி எங்க கொடுத்துட்டாரு? இருதயத்துல கொடுத்துட்டார். காரணம், நாம் இருதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும்.
சரீரம் நமக்கு அதே பலவீனம் தான் இருக்கும், அதே நோய்பட்டு தான் இருக்கும். ஆனால் இதயத்துல நம்ம சிந்திக்கிற சிந்தனை வித்தியாசமா இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் த டிஸ்பென்சனல் ட்ரூத். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்தாவி யூத யுகத்துல நம்முடைய முற்பிதாக்களுக்கு சரீரத்துல கொடுத்தார். டிஸ்பென்சனல் சேஞ்ச் ஆகும் போதுல, யுகம் சேஞ்ச் ஆகும் போதுல, சுவிசேஷ யுகத்துல ஒரு புது சிருஷ்டிக்கு தேவன் பரிசுத்தாவி இருதயத்துல சிந்தனையில கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா சேஞ்சஸ்? யுகங்களுக்குரிதான சத்தியம், டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஒரு டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ல எப்படி டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் நம்ம பிரிக்கலாம்னாக்கா, உதாரணத்துக்கு முதலாம் உலகத்துல விவாகம், மேரேஜ், யாரை வேண்டாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அண்ணன் தங்கச்சியை திருமணம் செய்து கொள்ளலாமா? செய்து கொண்டுதான் ஆக வேண்டும், வேற பெண் இல்லை. அப்படியே ரெண்டாம் உலகம் டிஸ்பென்சர் சேஞ்ச் ஆகும் போது திருமணம், ஒருத்தர் எத்தனை பேர் வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு சலமோன் 700 மனைவிகள், 300 மனவாட்டிகள், மறுமணவாட்டிகள், இல்லைங்களா? இது யூத யுகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். அதே சுவிசேஷ யுகத்துக்கு வந்துட்டாக்கா டிஸ்பென்சல் எப்படி சேஞ்ச் ஆகுதுனாக்கா, ஒருவனுக்கு ஒருத்தி. இப்படிதான் தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தில் சேஞ்ச் ஆகுது. அப்படி 1000 years கிங்டம் கண்ணுக்கு தெரிகிற பாகத்துக்கு போயிட்டாக்கா நோ மேரேஜ், கல்யாணன்றது இல்லை. இப்போ நம்ம இதே சிந்தனையோட பாடத்துக்கு போயிட்டாக்கா, இங்க இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுகிறார். யூத யுகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் கிறிஸ்து சொல்றாரு, ஜீசஸ் கிறிஸ்து, நாம் இப்ப சுவிச யுகத்துக்கு வந்தாச்சு, இப்ப பிரமாணங்கள் எல்லாம் மாறுகிறது. உதாரணத்துக்கு வாசிக்கலாம், யோவான் 1 அதிகாரம் 17 Gospel of John chapter 1 verse 17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாத்தீங்களா? நீங்க பிடித்துக் கொண்டிருப்பது நியாயப்பிரமாணம், ஆனால் இப்போ கிருபையின் பிரமாணம் வந்தாச்சு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. This is a key verse for the Bible student. நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டுச்சு, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா வந்துச்சு. அப்ப பழசோட புதுசு ஜாயின் பண்ணாதீங்கோ, எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு தான் இந்த உவமையில கர்த்தர் இயேசு பேசுறார். அப்ப பழசை விட்டு புதுசுக்கு வர வேண்டும் அப்படின்னாக்கா, யூத யுகம், ஜூயிஷ் ஏஜ், அந்த கண்டிஷன்ல இருந்து விட்டு இப்ப சுவிசேஷ யுகத்தினுடைய நிபந்தனைக்கு வர வேண்டும். இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்ட இந்த உவமை. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனா என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த டிஸ்பென்சேஷனல் சேஞ்சஸ்ல யூத யுகக்கும் சுவிசேஷ யுகத்தை அது சேஞ்ச் ஆகும்போது இந்த யூத ஜனங்கள் செய்துட்டு தவறுகள் என்னன்னாக்கா, ஒரு பக்கம் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயத்தான். அதே சமயத்துல அந்த யூதர்கள் என்ன பிராக்டிஸ் பண்ண வந்தாங்கன்னாக்கா, அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதோடு கூட விருத சேதனம் ரொம்ப அவசியம், ஜந்துக்குடைய பலி ரொம்ப ரொம்ப அவசியம், உபவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி பல்லிய நியாயப்பிரமாணத்தையும் கை கொண்டு அதோட கூட இயேசு கிறிஸ்துடைய போதனையை கூட கை கொண்டு இருந்தார்கள். அப்படித்தான் அந்த யூத ஜனங்கள் இருந்தாங்க. அது மிக மிக தவறு. இதுதான் இந்த உவமையில சொல்றேன். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது கர்த்தர் இயேசு பேசிட்ட புதிய சத்தியம். பழைய துண்டுனா என்னக்கா, அது யூதர்களுடைய பழைய போதனைகள், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோசே மூலியமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள். கர்த்தர் இயேசு இப்படி பழைய போதனைகளை கொண்டிருப்பவர்கள்கிட்ட சொல்றாரு, இல்லைங்களா? பாருங்க கர்த்தர் இயேசுடைய ஸ்டைல் எப்படின்னாக்கா, அவரு பிரசங்கம் பண்ணும்போது முதலாம் வந்திருந்த வருகையில பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க.
இவர்களை கர்த்தர் இயேசு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இவங்க அதே நியாயப்பிரமாணம் அதே கலாச்சாரத்தில் இருந்தாங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணல. மாறாக யார்கிட்ட தான் அவர் பிரசங்கம் பண்ணார்னாக்கா, கர்த்தர் இயேசுவின் உபதேசத்தை கேட்டு யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வருகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தர் இயேசுடைய சீஷர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு தான் இந்த சத்தியத்தை சொன்னார். அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, கர்த்தர் இயேசுடைய சீஷர்கள் கிட்ட ஒரு தாழ்மை குணம். கர்த்தர் இயேசுடைய உபதேசத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் கர்த்தர் இயேசு அவர்கள்கிட்ட உபதேசத்தையும் சொல்லி கொடுத்தாரு, உவமைகளை தனித்து விவரித்து காட்டினார். மற்றவங்க அது கூடவே பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபாரர்கள் இருந்தாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீ உன் வேலையை பார்த்துன்னு போப்பான்னு சொல்லிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம். பழைய வஸ்திரம்னாக்கா பழைய நியாய பிரமாணம் மூலமாக வந்துட்ட நீதிகள். புதிய வஸ்திரம் கிருபையின் பிரமாணம் மூலமாக கிடைத்த சத்தியம். அப்போ பழைய நியாய பிரமாணத்தை இந்த கிருபையின் பிரமாணத்தோடு இணைக்க முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. காரணம் பாருங்க, ஒருத்தர் பழைய நியாய பிரமாணம் 100% கடைபிடித்தால் மட்டும்தான் நீதிமானாக முடியும். ஆனா பைபிள் என்ன சொல்றதுனாக்கா, ஒருவனும் நீதிமான் அல்ல. வாசிக்கலாம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மறுபடியும் வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ரொம்ப கிளியர், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நியாய பிரமாணத்துல ஒருத்தரும் நீதிமான் ஆக முடியாது. காரணம் என்னன்னாக்கா, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிட்டு. அப்போ பழைய நியாய பிரமாணத்தை ஒருத்தரும் 100% கடைபிடிக்க முடியாது, யாருமே நீதிமான் ஆக முடியாது. பழைய நியாய பிரமாணத்தோடு இந்த புதிய பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. பழைய வஸ்துத்தை புதிய வஸ்துத்தோடு ஜாயின் பண்ண முடியாது. காரணம் என்னன்னாக்கா, கிருபையின் பிரமாணம், கிரேஸ் கவர்னன்ட் என்ன சொல்றதுனாக்கா, ஒருத்தர் கர்த்தர் இயேசு மீது விசுவாசம் வைத்துட்டாலே அவன் நீதிமான எண்ணப்படுவான். நியாய பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்குதுனாக்கா, நீ விருத சேதனம் செய்யணும், நீ பலி செலுத்த வேண்டும், நீ காணிக்கை செலுத்த வேண்டும், நீ உபவாசம் இருக்க வேண்டும். இது சொல்லி கொடுக்குறது நியாய பிரமாணம். ஆனால் கர்த்தர் இயேசு கிட்ட யாருன்னா வந்துட்டாங்கன்னாக்கா, ஜஸ்ட் கீப் ஃபெய்த் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தர் இயேசு மீது விசுவாசம் வச்சிடு, அப்ப நீ நீதிமானாக எண்ணப்படுவாய். இதை தாங்க அப்போஸ்தலன் பேதுரு முதல்ல கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு யூதர்கள்ட்ட போய் பேசுறாரு. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலன்ல பார்க்கும்போது அதை விட்டு வெளியே வான்னு சொல்றார். எதை விட்டு வெளியே வர சொல்றாருனாக்கா, பழைய நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வா, அதோடைய நிபந்தனைகளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றார். பிறகு கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தர் இயேசு மீது விசுவாசம் வைக்க வேண்டும், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அப்போஸ்தலன் பேதுரு அந்த ஆதி சபையில் முதல் பிரசங்கம் செய்துட்ட ஒரு சத்தியம். என்ன சொல்லி கொடுத்தாருனாக்கா, கர்த்தர் இயேசு மீது விசுவாசம் வைங்க, அப்ப நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 2 verse 40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பாருங்க, மாறுபாடமான சந்ததினாக்கா இதுதான் யூதர்களுடைய கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வான்னு சொல்றார். காரணம் என்னன்னாக்கா, இங்க தான் கண்டுபிடிச்சிட்டாரு, யூத யுகம் இப்ப மாறி போச்சு, இப்ப நீங்க இருக்குது சுவிசேஷ யுகத்தில் வந்துட்டீங்க. கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைத்துட்டாலே போதும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலன் பேதுரு சொல்றார்.
இப்ப கேள்வி என்னன்னாக்கா, லாசஸ் நியாயப்பிரமாணம் என்ன சொல்றதுனாக்கா, நீங்க விருத சேதனம் பண்ண வேண்டும், பலி செலுத்த வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், உபவாசிக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், அந்த 10 கட்டளைகள் இல்லைங்களா, அதெல்லாம் கை கொண்டு இதோட கூட தசம பாகம் டைத் கொடுக்கணும்ன்றார். இது ஈஸியா? அது இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சுட்டாலே போதும். இது ஈஸியா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க, ரோமாபுரிக்கு எழுதுறாரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 6. அந்தப்படியே கிரியைகளில் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. பாருங்க, இதோடைய விளக்கம் என்ன சொல்றாருனாக்கா, அந்தபடியே கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டுனாக்கா, ஒரு பக்கம் ஏதாவது நீதிமானாக தேவனுக்கு முக நிற்கணும்னாக்கா அது நியாயப்பிரமாணம். இதுதான் சொல்லுது. நீ தேவனுக்கு முன்னால் நீதிமான் நிற்கணும்னாக்கா ஏதாவது நீ கிரியையில் நீ செய்யணும். அப்பதான் நீ நீதிமானாக நிற்க முடியும். அது ஏதாவது நல்லது செய்யணும்னாக்கா அது நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தது நியாயப்பிரமாணம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுனாக்கா, சுவிசேஷ யுகத்துல வந்துட்ட பிறகு நீ எதுவுமே செய்யாதப்பான்னு சொல்லுது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுனாக்கா, கிரியை பை டீட்ஸ் டோன்ட் டூ எனிதிங். கர்த்தர் இயேசு எனக்காக மரிச்சிட்டார், விசுவாசி. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் சுத்திகரிச்சிச்சு, மன்னிக்கப்பட்டாச்சு, விசுவாசி. அப்படின்னு விசுவாசம் வைத்துட்டாக்க மட்டும் நான் நீதிமான் என்னக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் சொல்லலாம், பாக்கியம் சொல்லலாம், பிளஸட்னு சொல்லலாம். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ மேல வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4:5 வாசிக்கும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு பாத்தீங்களா? ஒரு வேலையை செய்யாத நீதிமான் ஆயிடுவ. என்னன்னாக்கா, வெறும் நீ விசுவாசம் வையி சொல்லிட்ட. அப்ப கிரையினால நான் நீதிமானாக முடியாது இல்லைங்களா? அதுதான் பழைய வஸ்திரம். புதிய வஸ்திரம் என்ன சொல்லுதுனாக்கா, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் மட்டும் வச்சுடு நீதிமான் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவாய். இது புதிய வஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த கிரியை டீட்ஸ் மற்றும் புதிய வஸ்திரம் ஜாயின் பண்ணிட்டாக்கா அது கிழிஞ்சிடும். நியாயப்பிரமாணத்தை கிருபையின் பிரமாணத்துல இணைக்க முடியாது. அது வேற, இது வேற. காரணம் வாசிக்கலாம் வசனம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரியர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்றார். ரொம்ப ரொம்ப தெளிவு. Now the just shall live by faith. அவ்வளவுதான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே ஒரு நீதிமான் எப்படி பிழைப்பான்னாக்கா, பாருங்க, இது ஒரு யூதனுக்கு கிடைக்க கூடாத ஒரு விஷயம். அவங்களுக்கு கிடைச்சிட்டு யூத யுகத்துல நியாயப்பிரமாணம். நீ நியாயப்பிரமாணம் முழுமையா கை கொண்டாதான் நீதிமான். அது சாத்தியம் இல்லை. அதே சமயத்துல ஒரு புது சிருஷ்டியை இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். நான் புது சிருஷ்டியாகிற நான் 1000 ஆடுகளை பலியை செலுத்துறேன். 99% நியாயப்பிரமாணத்தை கை கொண்டேன். ஆனா 1% நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளனாக்கா நான் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா இதே கிறிஸ்டி, ஒரு புது சிருஷ்டி, வெறும் நான் இந்த சுவிசேஷ யுகத்துல என்ன பண்ணனாக்கா, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் மட்டும் வச்சிடணும், நீதிமான்ற ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுறேன். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், தேவன் கர்த்தர் இயேசு இந்த சுவிசேஷ யுகத்துடைய சத்தியம் எவ்வளவு சிம்பிள் பண்ணி விட்டுட்டார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம்
தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்னாக்கா, அன்னைக்கு யூதர்கள் தேவனுக்கு முன்பாக என்ன மாதிரி கிரியையை காட்டிட்டாங்கோ, இதுதான் நம்ம பார்க்கணும். யூத யுகத்தில் யூதர்கள் என்ன கிரியை செய்துட்டாங்கோ, சுவிசேஷ யுகத்தில் நாம புது சிருஷ்டியா இருக்கிற நாம் என்ன மாதிரி கிரியையை செய்ய காட்ட வேண்டும். அன்று யூதர்களுடைய நீதி எப்படிப்பட்டதா இருந்துச்சு, இன்னைக்கு நம்முடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அன்னைக்கு யூதர்களுடைய நீதி எப்படி இருந்துச்சு, உதாரணத்துக்கு பார்க்கலாம். வாசிக்கலாம் வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாய் உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், யூத யுகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம், அவர்கள் செய்துட்ட விதம், இப்போ சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம், நாம செய்யக்கூடிய விதம். அன்னைக்கு யூத யுகத்தில் என்ன மாதிரி இருந்தாங்கனாக்கா, அந்த யூதர்கள் ஜூஸ் மனுஷர்கள் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்களை தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னாக்கா, அவங்க மனுஷர்களை காண்ற மாதிரி தர்மம் செய்துட்டாங்கன்னு சொல்றாரு. பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்களுக்கு பலன் கொடுப்பார், அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. தர்ம விஷயத்துல, ஹெல்ப் பண்ற விஷயத்துல எல்லாம் மெச்சுக்கிற மாதிரி நீங்க பண்ணிடாதீங்கோ, அது எந்த பிரயோஜனமே இல்லைன்னு எச்சரிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப யூத யுகத்துல அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள் என்ன மாதிரி அவங்க கிரியையை காட்டிட்டாங்கனாக்கா, மனுஷர் முன்பாக ஒரு ஆக்ட் பண்ணிட்டாங்கோ, மாய்மானம் பண்ணிட்டாங்கோ, ஹிப்போக்ரசி செய்துட்டாங்கோ. எந்த விஷயத்துல? காணிக்கை செலுத்துற விஷயத்துல, உபவாசம் இருக்கிற விஷயத்துல, குறிப்பாக ஜெபம் செய்வதில்ல, எல்லாமே மேன் பிளீசிங். இதுதான் பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நீதி. அதே சமயத்துல ஒரு புது சிருஷ்டியுடைய நீதி எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால உதாரணத்துக்கு பரிசேயர்களுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு, the Pharisees prayer எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது, வாசிக்கலாம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். யூத யுகத்துல என்ன மாதிரி அவங்க செயல்பட்டாங்கோ, அது சுவிசேஷ யுகத்துல நாம் செய்யக்கூடாது. இதுதான் பாயிண்ட். இப்போ நீங்க தியானிக்கலாம். யூத யுகத்துல அவர் பரிசேயர்களுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாய் அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஜெபம், பிரேயர். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல இருக்க வேண்டாம், மனுஷர் எல்லாம் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளில் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இல்லைங்களா? அப்படி நீங்க ஜெபம் பண்ணிடாதீங்கோ. அவங்க என்ன மாதிரி ஜெபம் பண்ணிட்டாங்கனாக்கா, ஜனங்க முன்பாக ஒரு ஜெபம் செய்றாங்க. நான் ஒரு ஜெப வீரன், நிறைய வசனங்கள்ல அடுக்கி, ஓகே, அடுக்கு மொழியில எல்லாம் மெச்சிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணி இறங்குன, பிரதர் என்ன மாதிரி ஒரு பிரேயர் பிரதர் அப்படின்னு எல்லாம் மெச்சிக்கிற மாதிரி அன்னைக்கு அவங்க செய்தாங்க, யூத யுகத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவா இன் ஜெனரல் பிரேயர், அது பொது பிரேயர்னுவாங்க, பொதுவான ஜெபம், இல்லைங்களா? ஸோ இது எப்படி இருக்கணும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்லீஷால, கன்வென்ஷன்ல, ஒரு காட்டேஜ் மீட்டிங்ல ஒரு சகோதரனை சபை சார்பாக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷ யுகத்துக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அவங்க மாதிரி நீ ஜெபம் பண்ணிடாதப்ப, உன்னுடைய ஜெபம் இப்போ எப்படி இருக்கணும்னாக்கா,
பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். பாருங்க, அப்போ நம்ம சபை சார்பாக ஒரு லீடர், ஒரு மூப்பர், ஒரு சகோதரனை அழைத்து நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாக்கா எப்படி ஆரம்பிக்காங்கன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாச்சு இல்லைங்களா? தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு நீ துணிகரமா உன் வாயில் பேசாமல், வாய்க்கு வர்றதெல்லாம் பேசுறது, அப்படி பேசாதீங்க சொல்லிட்டார். ரெண்டாவது, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. பாத்தீங்களா? மனம் பதறினாக்கா நிறைய வார்த்தைகளை கொட்டிடுறது, அப்படி சொல்லாத. காரணம் என்னன்னாக்கா, வாசிக்கலாம் தொடர்ந்து. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அவ்வளவுதான். அண்ட சராசரி படித்த தேவன், from the beginning till end, everything knew by our God. எல்லாமே தெரிஞ்ச தேவன் கிட்ட நீ அவருடைய சமூகத்துல சபை சார்பாக நிற்கும் போது என்ன மாதிரி துணிச்சல் இல்லாம, துணிகரம் இல்லாம, எப்படி தாழ்மையோட நம்ம ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல வந்துட்டோம், நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. காரணம், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். மாறாக நிறைய வார்த்தை உபயோகிக்க தேவையில்லை. அப்படி காட்டிட்டாக்கா என்ன ஆயிட்டனாக்கா, யூத யுகத்தில் அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்களுடைய நீதியை காட்டின மாதிரி ஆயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ரொம்ப பிராக்டிக்கலா இன்னைக்கு நான் சொல்றேன். பாருங்க, ஃப்ரைடே மீட்டிங் நம்ம கூடுறோம். அன்னைக்கு ஒரு சகோதரன் எல்டர் சபை சார்பாக ஒரு சகோதரனை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றார். இந்த கீழ்கண்ட கோரிக்கை, அவ்வளவுதான். அந்த கீழ்கண்ட கோரிக்கைக்காக ஜெபிச்சு ஆமென் சொல்லிட்டா போதும். ஏன்னாக்கா அதைத்தான் எல்டரும் விரும்புறாரு, அதைத்தான் சபை மக்களும் ஏங்கி இருக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்காக ரொம்ப துணிகரமாக இல்லாமல் இல்லைங்களா, அவர் வார்த்தையை மனம் பதறி வார்த்தையை பேசாமல் இல்லைங்களா, வார்த்தை சுருக்கமா இருந்துட்டா போதும். ஆனா என்ன பண்ணிடுறோம்னாக்கா, அந்த கீழ்கண்ட கோரிக்கையை தவிர்த்து தேவனை துதித்து மற்ற கோரிக்கைகளா வச்சு சொன்ன கோரிக்கையை மறந்து ஜெபிக்கிறது யாருக்கு லாபம்? அதனால அந்த சபைக்கு பக்தி விருத்தி ஆகுமா? அந்த லீட் பண்றவர் கன்ஃபியூஷன் பண்ணுவார். என்னப்பா இந்த கோரிக்கைக்காக சொன்ன பிரதர், அந்த கோரிக்கையே சொல்லல. ஏன்னா ஒரு என்ன ஆயிட்டார், அவரு மனம் பதறி வார்த்தைகளை விட்டுங்கிறார். அவரு இப்படி இருக்கக்கூடாது. பொது ஜெபம் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். அப்போ பிரதர், நீண்ட ஜெபம்லாம் செய்யக்கூடாதா? தாராளமா செய். பாருங்க, பிதாவாகிய தேவனை ஃபர்ஸ்ட் துதிக்கிறோம் இல்லைங்களா? அண்ட சராசரி படுத்த தேவன், அப்ராமுக்கு தேவன், ஈசாக்கு தேவன், எல்லா அவரை துதித்து பேசுறோம். ரொம்ப நல்லது. முடிக்கும் போது கர்த்தர் இயேசுவை அவருடைய டைட்டில் எல்லாம் சொல்லிட்டு முடிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் இது கண்டிப்பாக இதெல்லாம் எந்த செய்யணும்னாக்கா, உங்களுடைய அந்தரங்க ஜபத்தில் செய்யுங்கோ, சீக்ரெட் ப்ரேயர் ஆர் பர்சனல் ப்ரேயரில் செய்யுங்கோ. அதே சமயத்தில் எக்லீஷா ஒரு ஜபம் சொன்னாக்கா ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். ஒரு சில பேர் எக்லீஷா இல்லை கன்வென்ஷனில் ஜபம் பண்ணப்பான் ஏன் கூப்பிட்டோன்னு ஆயிடுது. ஏன்னாக்கா ஒரு பெரிய பிரசங்கமே வச்சுன்னு போயிடுவார். யாருக்கு பிரசங்கம் வைக்கிறாரு? தேவனுக்கே பிரசங்கம் வைக்குவார். தேவனுக்கே அறிவுறுத்துற மாதிரி இருக்கும். ஆதாம் ஏவாளை படித்தீர், அவர் பழத்தை சாப்பிட்டார், கீழ்ப்படியாமை போனார், இதெல்லாம் தேவனுக்கு தெரியாதா? புரியுதுங்களா? அப்போ நம்முடைய பொது இடத்துல செய்கிற ஜெபம் சுருக்கமா இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். அதோட தன்மை சொல்லிட்டு ஜெபத்தை முடிக்கணும். அப்போ நீண்ட ஜெபம், இது யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னா, அன்னைக்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் விரும்பிட்டாங்க. இதை நீங்க விரும்பக்கூடாது. இவ்வளோ நேரம் பேசுனீங்களே பிரதர்,
என்ன பிரதர், தேவன்கிட்ட தானே பிரதர் ஜெபிக்கிறோம், ஒரு நீண்ட ஜெபம் செய்தாக்கா என்ன தப்பு? தேவனுக்கு பல டைட்டில்கள் இருக்குது, அதெல்லாம் போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசுக்கு மிகப்பெரிய டைட்டில்கள் இருக்குது, அதெல்லாம் போட்டு நாங்கள் முடிக்கிறோம். இப்படி ஜெபிச்சா என்ன தப்பு அப்படின்னு பர்சனலாக கேட்டாக்கா ஒரு தப்பும் கிடையாது. பட்டு பைபிள் என்ன சொல்லுது? லெட் அஸ் ஸ்டிக் வித் தி ஸ்கிரிப்சர். பைபிள் என்ன விரும்புது, நாம் என்ன மாதிரி ஜெபம் செய்தாக்கா பைபிள் விரும்புது, அந்த விருப்பத்திற்கேற்ப அப்படிப்பட்ட ஜெபம் செய்தால் தேவன் அங்கீகரிக்கார். அந்த ஜெபத்தின் மூலமாக சபை மக்கள் ஆசீர்வாதப்படுவார்கள். இதுதான் பாயிண்ட். வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Gospel of Matthew chapter 6 verse 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பாருங்க, இது நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டுக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணும்போது நேராக போயிட்டு கதவை பூட்டி ஜெபம் பண்ணணுமா? அந்த மாதிரி பாயிண்ட்ல இங்க பேசல. அந்த ரங்கம் இட்ஸ் a பர்சனல் பிரேயர், இட்ஸ் a சீக்ரெட் பிரேயர். இது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தனிமையில் பேசக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் தருவார். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னாக்கா, இப்போ 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். அஞ்ஞானிகளும் அப்படித்தான் ஜெபம் பண்றாங்க. நாமளும் அஞ்ஞானி போல வீண் வார்த்தையை அழுப்பினா என்ன பிரயோஜனம்? அழுப்பாதீங்கோ. காரணம், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நிறைய வசனங்க தேவனுக்கே பாடம் எடுக்கிறது. அப்படி எல்லாம் சொல்லிட்டாக்கா அவங்க என்ன நினைச்சுக்காங்க? யாருங்க? அவங்க ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டாச்சுன்னு நினைக்கிறாங்க. கேட்கப்பட்டாச்சா? 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதுதாங்க அவங்க சொல்றாங்க, செய்யறாங்கனாக்க நீங்க செய்யாதீங்கோ. அப்ப உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதுதாங்க விசுவாசம். You need not to teach, you need not to take lesson. உங்களுக்கு என்ன தேவையோ அது அவர் தெரியும். ஆனா இட் இஸ் a privilege. நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம், பாக்கியம். ஒரு லீடரு, ஒரு சகோதரனை சபை சார்பாக அன்னைக்கு தேவன்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம். அப்ப மனம் பதறி வீண் வார்த்தைகள் அலம்பாம சுருக்கமா அன்னைக்கு தேவையான தன்மையை மட்டும் தேவனுடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் சொல்லி ஆமென்னு சொல்லிட்டா போதும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ நாம ஜெபித்தா நம்மை வெளியரங்கமாக ஆசீர்வதிக்குவார் அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த ரங்கத்தை பார்க்கிற தேவன் அந்த ரங்கத்துக்கு தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம் ஜாயின் பண்ணா கிழிஞ்சிடும். யூத யுகத்துல அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் செய்யக்கூடிய அந்த ஜெபத்திற்கும் சுவிசேஷ யுகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தின் ஜெபத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவங்கள போலவே நம்ம ஜெபம் பண்ணாக்கா கிழிஞ்சிடும். அப்ப புதிய வஸ்திரம் நாம் பெற்றிருக்கிற புதிய நீதி, புதிய வஸ்திரம், புதிய திராட்சரசம், புதிய சத்தியம். இத பழைய வஸ்திரத்தோட பழைய சொத்துல இணைக்க கூடாது. யூத யுகத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணம், அவருடைய கலாச்சாரம், அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய அந்த ஒரு ஸ்டைல், அதுல இணைக்காதீங்கோ. நம்முடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை பற்றும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதன் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட இந்த ஓமை மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 36. Gospel of Luke chapter 5 verse 36. அவர்களுக்கு ஒரு ஊமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும்,
புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. 37ஆம் வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகள் வார்த்தி வைக்க மாட்டான். வார்த்தி வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்தி போவும், துருத்திகளும் கெட்டு போவும். 38ஆம் வசனம். புது ரசத்தை புது துருத்திகள் வார்த்தி வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அப்போ இது ஒரு டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், யுகத்தின் குறித்தான சத்தியம். அப்போ யூத யுகத்துல மோசே மூலமாக கொடுக்கப்பட்டாச்சு நியாயப்பிரமாணம். சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசு மூலமாக வந்துச்சு கிருபை சத்தியம். நியாயப்பிரமாணம் வேற, கிருபையின் பிரமாணம் வேற. நியாயப்பிரமாணத்துல யாருமே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. கிருபையின் பிரமாணத்துல கர்த்தர் இயேசுவை விசுவாசித்தாலே போதும், நீதிமான் ஆயிடுவான். நியாயப்பிரமாணத்துல ஒருவரும் நீதிமானாக எண்ணப்படவில்லை. காரணம், அவர்கள் அத்தனை பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், சாத்தியம் அல்ல. ஆனா சுவிசேஷ யுகத்துல கிருபை பிரமாணத்துல கர்த்தர் இயேசு என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசித்தாலே போதும், நீதிமானாக எண்ணப்பட்டோம். அப்போ இதை நம்ம எப்படி பிளாட் பண்ணோம்னா, டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ல என் பிளேன்ல நம்ம நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைக்கு எப்படி வந்துட்டோம்னாக்கா, ஒரு கிரியையும் நம் செய்யல. we have not did any work because of only the grace. கிருபையினால நம்ம நீதிமானாக எண்ணப்பட்டோம் என்ற ஒரு சத்தியம் இந்த உபதேச ஊமைகள் வழியாக கர்த்தர் இயேசு நம்மோடு பேசிட்டார். தேவன் தாமே இந்த ஊமைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.